கடந்த வாரம் இந்திய சாட்சிய சட்டத்துல 2வது சாப்டர்ல இருக்கக்கூடிய பிரிவுகள் 24 to 30க்குள் அடங்கி இருக்கக்கூடிய கன்ஃபெஷன் ரெக்கவரி இது தொடர்பா பார்த்திருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியா இன்றைய நாள் இருக்கு. இதுக்கு முன்பாக நம்ம போன வாரம் பார்த்திருந்த பொழுது பிரிவு 24 to 26 வரை கன்ஃபெஷன் when irrelevant, கன்ஃபெஷன் when relevant அப்படின்னு சொல்றது 27 to 29 பத்தி, co-accused கன்ஃபெஷன் செக்ஷன் 30ல சொல்லியிருந்ததை பத்தி பார்த்திருந்தோம். கடந்த வாரம் பார்த்திருந்த பொழுது ப்ரீவி கவுன்சில் ஜட்ஜ்மெண்ட் பக்கல்ல நாராயணசாமி கேஸ் பேஸ் பண்ணி தான் அந்த கன்ஃபெஷன் அப்படிங்கிறதையும் அந்த 32க்கும் அது இருக்கும் அப்படிங்கிறத பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதே மாதிரி கன்ஃபெஷன் அப்படிங்கும் போது 164 CRPCல ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ரெக்கார்ட் பண்றதை பத்தியும், எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் ஒரு கன்ஃபெஷனை ரெக்கார்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறத பத்தியும் பார்த்தோம். அதே மாதிரி co-accused கன்ஃபெஷன் inadmissible அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதே போல 11 ஜட்ஜஸ் பெஞ்சில் சொல்லியிருந்த ஒரு முக்கியமான தீர்ப்பு, இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய அனைவருக்கும் ரொம்ப போற்றக்கூடிய ஒரு தீர்ப்பாக அமைச்ச தீர்ப்பையும் நம்ம பார்த்தோம். அடுத்தது அந்த தீர்ப்புலயே சொல்லியிருக்கிறது என்னன்னா, கத்திகவுல் கேஸை பொறுத்தளவுக்கு பார்த்திருந்தோம். அந்த கத்திகவுல் கேஸ்ல ஒருத்தரை கம்பல் பண்ண முடியாது அப்படிங்கிற விவரத்தையும் பார்த்திருந்தோம். அதே மாதிரி பிரிவு 25 பொறுத்தளவுக்கு டிபார்ட்மெண்டல் ப்ரொசீடிங்ஸை பொறுத்தளவுக்கு அந்த பிரிவு 25 அப்படிங்கிறது 27ஓட எப்படி வரும், இல்ல அது அட்மிசபிலிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். டிபார்ட்மெண்ட் என்கொயரியில பொறுத்தளவுக்கு இருக்கும் பொழுது அது ஹிட் பண்ண முடியாது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். அதே போல மொட்டை தேவர் கேஸை பொறுத்தளவுக்கு என்ன இருந்துச்சு, இப்ப அதுக்கப்புறம் அது பொசிஷன் மாறின சுடலைமணி ஸ்டேட்டை பொறுத்தளவுக்கு எப்படி இருந்ததையும் பார்த்தோம். அப்புறம் ஜாயிண்ட் கன்ஃபெஷனை பத்தியும் பார்த்தோம். இன்றைய நாள்ல 27 மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி பாக்குற மாதிரி மத்த எல்லாத்தையும் முன்னாடியே பார்த்துட்டோம். 27 பொறுத்தளவுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, செக்ஷன் 27 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட்ல என்ன சொல்றாங்க, how much of information received from accused may be proved அப்படிங்கிறத சொல்றாங்க. அதாவது குற்றம் சாட்டப்பட்ட நபர்ன்றது பெறப்பட்ட தகவல் எந்த அளவிற்கு மெய்ப்பிக்கப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா குற்றம் சாட்டப்பட்ட நபர் ஒருவர் காவல் அதிகாரியின் காவலில் இருக்கும் பொழுது கொடுக்கப்படும் தகவலின் பேரில் ஒரு பொருண்மை கண்டுபிடிக்கப்பட்டால், அதாவது எனி ஃபேக்ட் இஸ் டிஸ்கவர்ட் பை த பர்சன் அப்படின்னா மட்டும்தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இது பொறுத்தளவுக்கு பிரிவு 24, 25, 26 எவிடன்ஸ் ஆக்ட்ல சொல்லியிருக்கக்கூடிய இந்த பிரிவுகளுக்கு ஒரு விதிவிலக்கான பிரிவு இந்த 27 அப்படின்னு சொல்லலாம். மேலும் இது பத்தி சொல்லணும், சாட்சியம் அளிக்கப்பட்டால் அந்த அவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்ட அந்த பொருண்மை மட்டும் தான் எடுத்துக்கணும். இப்போ நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கலாம், போன வகுப்புலயே பார்த்திருந்தோம். ஒருவர் கன்ஃபஸ் பண்றார் அப்படின்னா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கலாம். அவ்வளவு விஷயங்கள் சொன்ன பிறகு அதுல எந்த பகுதி அனுமதிக்கப்படக்கூடியது அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா, அதை கடைசியா அவர் சொல்லியிருக்கிறது அவரால் சொல்லப்பட்ட அந்த இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய நியூ டிஸ்கவரியை பொறுத்தளவுக்கு மட்டும்தான் இந்த பிரிவு 27 அனுமதிக்கக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, பிரிவு 25 கீழே ஒரு காவல் அதிகாரிகிட்ட கொடுக்கக்கூடிய ஒரு குற்ற ஒப்புதல் தொடர்புடையது அப்படி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. 25 பொறுத்தளவுக்கு அவங்கள்ட்ட கொடுக்கக்கூடிய கன்ஃபெஷன் அக்செப்ட் பண்றது இல்லை அப்படிங்கிறாங்க. அது ஏற்கக்கூடிய ஒரு சாட்சியமும் இல்லை அப்படின்னும் சொல்றாங்க. ஆனால் அந்த குற்ற ஒப்புதலின் அடிப்படையில் புதிய பொருண்மை, அதாவது புதிய பொருண்மைன்னு என்ன, ஏதாவது நியூ ஃபேக்ட் டிஸ்கவர்ட் அப்படின்னா அதை ஏத்துக்கணும். இருந்தாலும் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தா அவ்வாறா கண்டுபிடிக்கப்பட்ட பொருண்மையானது தொடர்பான சாட்சியமாக மட்டுமே ஏற்கப்படும். அந்த தகவல் என்பது குற்ற ஒப்புதலின் வடிவத்திலோ அல்லது வேறு எந்த வடிவத்திலேயோ இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்திய சாட்சி சட்டத்துல 2 பிரிவுல மட்டும்தான் ஆனால், அதாவது ப்ரொவைடட் அப்படிங்கிறது சொல்றது. அது எதுல சொல்றாங்க அப்படின்னா, பிரிவு 27லயும் பிரிவு 108லயும் மட்டும்தான் அந்த ப்ரொவைடட் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இப்போ பிரிவு 25 கீழே காவல் அதிகாரிகிட்ட கொடுக்கக்கூடிய அந்த குற்ற ஒப்புதல்
அனுமதிக்கப்படாத ஒன்று. ஆனால் அதன் அடிப்படையில் ஏதாவது ஒரு புதிய பொருண்மை கண்டுபிடிக்கப்படும் அப்படின்றதா அந்த பொருண்மை மட்டும் ஏற்கக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு காவல் அதிகாரிகிட்ட கொடுக்கக்கூடிய ஒரு வாக்குமூலத்தில், ஒரு குற்ற ஒப்புதல் வாக்குமூலத்தில் ஒரு எதிரியாக கொடுக்கப்படும் பொழுது அவரிடம் கொடுக்கப்பட்ட அந்த வாக்குமூலத்தில் அனுமதிக்கப்பட்ட அந்த ஒரு பகுதியை மட்டும்தான் சாட்சியமா ஏத்துக்கிறாங்க. இதுல அது தொடர்புடைய அந்த விவரங்கள் மட்டும்தான் சட்டத்தின்பால் ஏற்கக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்றாங்க. அதே போல பிரிவு 25 கீழே ஒப்புதல் அடிப்படையில் எந்த ஒரு புதிய பொருள் கைப்பற்றி இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லல. ரெக்கவரி பண்ணணும் அப்படிங்கறத பத்தி சொல்லல. டிஸ்கவரி அப்படிங்கறத பத்தி தான் சொல்றாங்க. கண்டுபிடித்தல் அப்படிங்கறத பத்தி தான் சொல்றாங்களே தவிர ரெக்கவரிங்கிறது இல்ல. ரெக்கவரிங்கிறது வேற, டிஸ்கவரிங்கிறது வேற. புதிய பொருண்மை கிடைக்கப்பெறுது அப்படின்னா அது 27ல வரும் அப்படின்னு சொல்றாங்க. இத ரொம்ப சிறப்பா சொல்லணும் அப்படின்னா இது ஒரு தங்க முக்கோண நிலை அப்படின்னு சொல்லலாம். அதாவது கோல்டன் ட்ரையாங்கிள் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. 3 விதமான கோணங்கள், அதாவது 3 விஷயங்களை அடக்கி இருக்கக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னா என்னென்ன இருக்கணும்? ஒண்ணு, ஒரு நபர் குற்ற ஒப்புகை செய்கிறார் அப்படின்னா ஒரு காவல் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டிருக்கலாம், இல்லதா ஒரு காவலில் இருக்கலாம். 2வது, அவர் குற்ற ஒப்புகை, அதாவது குற்ற ஒப்புதல் வாக்குமூலம் அப்படிங்கிறது ஒண்ணு கொடுக்கணும், இல்ல குற்ற ஒப்புகை செய்து கொள்ளணும். அதே போல அதன் அடிப்படையில கண்டுபிடிக்கிறது, நியூ ஃபேக்ட் வர்றது, இல்ல அதன் மூலமாக பின்னர் ரெக்கவரி பண்றது. அதாவது கைது, குற்ற ஒப்புகை, அடுத்தது கண்டுபிடிக்கிறது, அல்லது அதன் அடிப்படையில ஏதாவது ரெக்கவரி பண்றது. இதை பொறுத்தளவுக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த 3ம் ஒன்னா இருக்கணும். இதுல ஒண்ணு இல்லை அப்படின்னாலும் அதுல அந்த லீகல் வேல்யூ இல்ல அப்படிங்கறதான் சொல்றாங்க. இப்போ பிரிவு 27 பொறுத்தளவுக்கு பிரிவு 25 கீழே ஒரு குற்ற ஒப்புகையை அல்லது குற்ற ஒப்புதல் வாக்குமூலத்தை இல்ல அது தொடர்பான விஷயங்களை போலீசார் எப்படி ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தொடர்பா 1937 வால்யூம் 2 மெட்ராஸ் லா ஜர்னல் கிரிமினல் பக்கம் 60 அதுல சொல்லியிருக்கிற இன்றி ஆத்தப்ப கவுண்டன் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆத்தப்ப கவுண்டன் கேஸ்ல தான் இது தொடர்பான விஷயங்களை முதல்ல சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த ஆத்தப்ப கவுண்டன் கேஸ்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அண்டர் செக்ஷன் 26 leads to the discovery of property, the whole confession may be admissible if the natural interpretation of section 27 were dropped அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆத்தப்ப கவுண்டன் வழக்கு ஓவர் ரூல் ஆகுது. அது எந்த வழக்கு அப்படின்னா, இன்றைய வரைக்கும் எல்லாராலும் கொண்டாடக்கூடிய ஒரு, அதாவது 27 ரெக்கவரினா இதுதான் கேஸ் அப்படின்னு சொல்ற வழக்கு 1947 AIR Review Council page 67 புலிக்கொரி கொட்டையா வெர்சஸ் கிங் எம்பரர். புலிக்கொரி கொட்டையா வெர்சஸ் கிங் எம்பரர் 1947 AIR Review Council page 67. 1947 AIR Review Council PC page 67. புலிக்கொரி கொட்டையா வெர்சஸ் கிங் எம்பரர் அப்படிங்கிற இந்த வழக்கு. இந்த வழக்குல என்ன சொல்றாங்க அப்படின்னா, it leads to discovery of fact that a knife is concealed in the house of the informant to his knowledge, and if the knife is proved to have been used in the commission of the offense, the fact discovered is very relevant, but if to the statement words to be added, with which I stabbed her, with which I stabbed her, these words are inadmissible, since they do not relate the discovery of the knife in the house of the informant. என்ன சொல்றாங்க அப்படின்னா, சம்பவத்தில் நான் குத்த பயன்படுத்திய அந்த கத்தியை ஆஜர் செய்கிறேன் அப்படின்னு சொல்ற பட்சத்துல நான் குத்திய அப்படின்னு அவங்களால சொல்லியிருக்கிற விஷயம் ஏற்கக்கூடிய ஒன்று அல்ல, அதாவது அது இன்அட்மிசிபிள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கத்தியை எடுத்து ஆஜர் செய்கிறேன் அப்படிங்கிறத மட்டும் ஏற்கக்கூடிய
ஒரு நிலை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பிரிவு 27 பொறுத்தளவுக்கு நான் குத்திய அப்படின்னா அது இன்கிரிமெண்டிங் எவிடன்ஸ், அதாவது எதிரிக்கு எதிரான விஷயத்த சொல்லிடுறாங்க. ஆனால் கத்தியை எடுத்து ஆஜர் செய்கிறேன் அப்படிங்கிறது மட்டும் ஏற்கக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் ஒரு உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, ஒரு நபர் ஒருத்தர் என்ன செய்யறாரு, தங்க செயினை திருடிட்டார் அப்படின்னு கைது செய்யப்படுறாங்கன்னு வச்சுங்களேன். அப்படிங்கும் போது அவரது குற்ற ஒப்புதல் வாக்குமூலத்துல நான் திருடிய தங்க செயினை உங்களிடம் ஆஜர் செய்கிறேன், அதாவது அந்த குற்ற ஒப்புதல் வாக்குமூலத்தில் இறுதியில் அவங்க சொல்லியிருக்கிறதுல நான் திருடிய தங்க செயினை உங்களிடம் ஆஜர் செய்கிறேன் அப்படின்னு அதுல சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஆஜர் செய்த தங்க செயினை கைப்பற்றப்படுகிறது, அதன் அடிப்படையில் ஒரு தங்க செயின் கைப்பற்றப்படுது அப்படின்னா, இந்த இடத்துல நான் திருடிய அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அந்த ஒரு வார்த்தை மட்டும், நான் திருடிய அப்படிங்கிறது மட்டும் அனுமதிக்கப்படாத ஒன்று, அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தங்க செயினை உங்களிடம் ஆஜர் செய்கிறேன் அப்படின்னு சொல்றது மட்டும் அனுமதிக்கப்படக்கூடிய ஒரு சாட்சியம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் பிரிவு 27 பொறுத்தளவுக்கு இன்றியமையாத கூறுகள் அப்படின்னு சொல்றதுக்கு மொத்தம் 4 விதங்கள் சொல்றாங்க. அதாவது என்னென்ன சொல்றாங்க அப்படின்னா, அது பத்தி சொல்ற வழக்கு என்ன அப்படின்னா, 2005 SEC கிரிமினல் பக்கம் 597, 2005 SEC கிரிமினல் பேஜ் 597. திரும்பவும் சொல்றேன், 2005 SEC கிரிமினல் பேஜ் 597. அந்தர் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான், அந்தர் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான். இந்த வழக்குல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க சொல்லியிருக்கிற அந்த நெசசரி ரெக்யூப்மெண்ட் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, there must be a discovery of fact and relevant of fact is consequence of the information received from a person accused of an offense. அதாவது குற்றம் சாட்டப்பட்ட நபர் அளித்த தகவலை தொடர்ந்து தொடர்புடைய பொருண்மையில் கண்டுபிடிப்பு இருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்தது 2, at the time of receipt of the information the accused must be in the police custody. குற்றம் சாட்டப்பட்ட நபர் காவல்துறையினரின் காவலில் இருக்கணும் அப்படிங்கறத 2வது விவரம் சொல்றாங்க. 3வதா the discovery of such a fact must be deposed to. கண்டுபிடிப்பதற்கான பொறுமை பற்றிய வாக்குமூலம் அளிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. 4, that only so much of information as relates distinctly to the fact thereby discovered is admissible. கண்டுபிடிப்பதற்கு தொடர்புடைய தகவலின் பகுதி மட்டுமே ஏற்கப்பட முடியும், மற்றவை ஏற்கப்பட முடியாது. ஏற்கனவே நம்ம புலிக்குறி குட்டையா கேஸ்ல சொல்லியிருந்த மாதிரி நான் குத்திய அப்படிங்கிறத ஏத்துக்க முடியாது, கத்தியை எடுத்து ஆஜர் செய்கிறேன் அப்படின்னு சொன்னா அது மட்டும் ஏத்துக்க முடியும். அப்புறம் இன்னொரு உதாரணமா நம்ம பார்த்த பொழுது நான் திருடிய அப்படிங்கிறத விட்டுட்டு தங்க சங்கிலியை உங்களிடம் ஆஜர் செய்கிறேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது மட்டும் ஏற்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு ஒரு முக்கியமான வழக்கு, இதுல 3 விதமான விவரங்கள் சொல்லியிருந்தாங்க. அது 1969 2 SEC பக்கம் 872, 1969 2 SEC page 872. Jafar Hussain versus State of Maharashtra, Jafar Hussain versus State of Maharashtra, 1969 volume 2 SEC page 872. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, செக்ஷன் 27 பொறுத்தளவுக்கு the fact disclosed by accused already known to the police. ஏற்கனவே காவல்துறையினர் கைது செய்த காவல்துறையினருக்கு அது தொடர்புடைய விவரங்கள் தெரிந்திருக்கு அப்படின்னால் the statement is not admissible in evidence. ஏன்னா இவங்க என்ன சொல்றாங்க, புதிதாக ஒரு பொருண்மை கண்டுபிடிக்கப்படுது அப்படின்னா மட்டும்தான் அந்த 27க்கு உண்டான எவிடன்சரி வேல்யூ பத்தி சொல்றாங்க, அது மட்டும்தான் சட்டத்தினால் ஏற்கக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஒரு காவல்துறையில இருக்கக்கூடிய நபர் கைது செய்திருக்கிறார் ஒரு எதிரியை அப்படின்னா, அந்த புதிய பொருண்மை பற்றி ஏற்கனவே தெரிந்திருக்கும் பட்சத்தில் அந்த 27ங்கிறதே வராது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் செக்ஷன் 27 provisions to 26 and makes admissible so much of the statement of accused
which relates to the discovery of fact deposed by him and connected with the crime, irrespective of question whether is in confession or otherwise, the essential ingredients அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமான முக்கிய கூறுகள் இந்த வழக்குல சொல்றாங்க. அந்த 3 விதமான முக்கிய கூறுகள் என்னென்ன சொல்றாங்க அப்படின்னா, the information given by the accused must be lead to the discovery of the fact which is direct outcome of such information. ஒரு கைது செய்யப்பட்ட, அதாவது ஒரு எதிரியால் புதிதாக கொடுக்கக்கூடிய அந்த பொருண்மை தொடர்பாக அது புதிய பொருண்மைகளை எடுத்துரைக்கும் விதத்துல அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது என்ன சொல்றாங்க, only such portion of the information given as the connection with the said recovery is admissible against the accused. அதாவது 27ல அனுமதிக்கப்பட்ட அந்த பகுதி மட்டுமே எதிரிக்கு எதிராக எடுத்துக்கணும். மொத்தமா எதிரிக்கு எதிராக சொல்லப்பட்ட விவரங்கள் எதுவும் ஏத்துக்க முடியாது, அதெல்லாம் 24ல இருந்து 26க்குள்ள அடங்கிரும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, the discovery of fact must be related to the commission of some offense. The statement accused before the police will not apply if above the condition are fulfilled அப்படிங்கறதையும் இந்த வழக்குல சொல்றாங்க. அதே மாதிரி செக்ஷன் 27 பொறுத்தளவுக்கு ஒரு 6 விதமான விஷயங்கள் உள்ளடக்கி இருக்குதா அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். அதாவது கிரிமினல் ட்ரையல்ல இந்த கன்ஃபெஷனை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ரெக்கவரி, அந்த எவிடன்ஸ் இருக்கும் பொழுது என்னென்ன விவரங்கள்லாம் சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தா மொத்தம் 6 விதமான விஷயங்கள் உள்ளடக்கி இருக்கணும் அப்படிங்கிறத பாக்குறாங்க. இந்த 6 விதமான விஷயங்களை எவ்வாறு எடுத்துக்கலாம் அப்படின்னா, சிஐடி ரெட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சி கஸ்டடி, ஐ இன்ஃபர்மேஷன், டி டிஸ்கவரி, ஆர் ரெலவன்சி, இ எவிடன்ஸ், டி டிஸ்டிங்க்ட் ஃபேக்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சி கஸ்டடி, காவல்ல இருக்கக்கூடிய ஒரு நபர். ஐ சொல்லி இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன், அந்த நபர் தருகின்ற தகவலின் அடிப்படையில இருக்கணும். டி ஃபார் டிஸ்கவரி, ஏதேனும் பொருண்மை கண்டுபிடிக்கப்பட்டதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஆர் ரெலவன்சி, ஏதேனும் ஒரு பொருண்மை கண்டுபிடிக்கப்பட்டால். அடுத்தது இ ஃபார் எவிடன்ஸ், இவற்றில் எல்லாம் சாட்சியத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறத பார்க்கணும். டி டிஸ்டிங்க்ட் ஃபேக்டை பொறுத்தளவுக்கு அப்படியான கண்டுபிடிப்பு மட்டுமே, அதாவது அனுமதிக்கப்படக்கூடிய அந்த பகுதி மட்டுமே ஏற்கக்கூடிய சாட்சியமாக அமையும் அப்படின்னு சொல்றாங்க. இதை சொன்ன வழக்கு என்ன அப்படின்னா, 2013 1 SEC கிரிமினல் பேஜ் 193, 2013 1 SEC கிரிமினல் பேஜ் 193, பேஜ் 193, 2013 1 SEC கிரிமினல் துல்சிராம் விசஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா. இந்த வழக்குல தான் இத பத்தி சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த 6 விதமான விஷயங்கள் அடங்கி இருக்கணும்ங்கிறதை 2013 1 SEC கிரிமினல் பக்கம் 193ல வெளியான துஷில்ராம் அண்ட் அனதர் விசஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா அப்படிங்கிற வழக்குல சொல்லியிருக்காங்க. அடுத்தது, இப்போ கன்ஃபெஷன் பார்த்தோம். ரெக்கவரிக்கு முன்னாடி டிஸ்கவரிங்கிறது தான் முக்கியம். அதுதான் 27ல புதிய பொருண்மை பற்றி சொல்றாங்க அப்படின்னா மட்டும்தான் வருங்கிறத சொன்னோம். இப்போ அந்த புதிய பொருண்மை அப்படிங்கிறது ஏதாவது கண்டுபிடிக்கப்படுதல் அல்ல புதிதாக பெறப்படிய ஒன்று அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். அப்படின்னா இப்போ கைப்பற்றப்பட்ட பொருளுக்கும் வழக்கிற்கும் ஏதோ ஒரு வகையில சம்பந்தம் இருக்கணும். இப்போ அந்த புதிதாக சொல்லக்கூடிய அந்த பொருண்மைக்கும் அந்த பொருண்மையின் அடிப்படையில் ஏதேனும் கைப்பற்றக்கூடிய ஒரு பொருள் இருக்கு. அதாவது புதிதாக கைப்பற்றக்கூடிய இதை பொறுத்தளவுக்கு பொருள் அப்படின்னா வழக்கு குற்றச்செயல்ல ஈடுபட்ட பொழுது பயன்படுத்திய அந்த ஆயுதமாக கூட இருக்கலாம், அப்படி கூட எடுத்துக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது கைப்பற்றப்பட்ட பொருளுக்கும் வழக்கு சம்பவத்திற்கும் தொடர்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கு அப்படின்னா அது எதிரிக்கு சாதகமான சூழலை தான் கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்றாங்க. அதை பத்தி 2 முக்கியமான வழக்குகளை சொல்லலாம். ஒண்ணு, நமது சென்னை உயர்நீதிமன்றத்துல வழங்கப்பட்ட தீர்ப்பு. அது 2013 வால்யூம் 2 மெட்ராஸ் லா ஜர்னல் கிரிமினல் பக்கம் 830, 2013 2 MLJ கிரிமினல் பேஜ் 830,
காட்டுராஜா இஸ் a ஸ்டேட் அப்படிங்கிற அந்த வழக்கு மாண்புமிகு மரியாதைக்குரிய நீதியரசர் திரு SNJ ஐயா அவர்களால வழங்கப்பட்ட தீர்ப்பு. அடுத்தது சமீபத்துல வந்த தீர்ப்பு அப்படின்னு பார்த்தா 2018 1 லாவிக்லி கிரிமினல் பேஜ் 949. 2018 1 லாவிக்லி கிரிமினல் பேஜ் 949. நவநீத கிருஷ்ணன் இஸ் a ஸ்டேட் அப்படிங்கிற அந்த வழக்குல சொல்லியிருக்காங்க. இது சுப்ரீம் கோர்ட்டோட டிவிஷன் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட். அடுத்தது கைது மற்றும் கைப்பற்றுதல் தொடர்பான 2 சாட்சி இருக்காங்க அப்படின்னா அதுல ஒரு சாட்சி ஹாஸ்டைல் ஆயிடுறார். அதாவது கைது பிறகு கைப்பற்றுதல் அப்படின்னா கைது செய்தாலோ கைப்பற்றுகை மட்டும் செய்து அந்த 27ல சொல்லியிருக்கக்கூடிய அந்த அனுமதிக்கப்பட்ட பகுதியை மட்டும் மார்க் பண்றதன் காரணமா ஒரு எதிரியை அந்த வழக்கில் தொடர்புடைய நபர் அப்படிங்கிறத உறுதிப்படுத்திடலாமா அப்படின்னு கேட்டா அது முடியாது. முதல்ல அந்த எதிரி இந்த வழக்கில் தொடர்புபடுத்திய நபர் அப்படிங்கிறது தொடர்பாக அவரால் எடுத்து ஆஜர் செய்த அந்த ஒரு டிஸ்கவரி பண்ண அந்த ஒரு வெப்பனை, இதுதான் அந்த வெப்பன் அப்படிங்கிறத அந்த விட்னஸ் சொல்லணும். கோர்ட்ல சாட்சியம் அளிக்கும் பொழுது அதை பற்றி சொல்லணும். இந்த வெப்பனும் அந்த வெப்பனும் ஒண்ணுதான். அதாவது கோர்ட்ல இருக்கக்கூடிய மார்க் பண்றக்கூடிய எமோவா மார்க் பண்ணக்கூடிய அந்த வெப்பன் அந்த இடத்தில் நாங்கள் ரெக்கவரி பண்ணும் போது நான் அந்த ரெக்கவரி பண்ணதுதான் இந்த வெப்பன் அப்படிங்கிறத அந்த விட்னஸ் சொல்லணும். இன்கேஸ் அந்த விட்னஸ் சொல்லாம பிடர் சாட்சியாக மாறிட்டாங்க அப்படின்னா அது எதிரிக்கு சாதகமான சூழல் அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் இப்ப சமீபத்துல 2020 வால்யூம் 4 மெட்ராஸ் லா ஜர்னல் கிரிமினல் பக்கம் 369, 2019 வால்யூம் 4 மெட்ராஸ் லா ஜர்னல் கிரிமினல் பேஜ் 369, ஜெயராஜ் எஸ்எஸ் ஸ்டேட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், நமசமுத்திரம் போலீஸ், புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற கேஸ்ல ஜஸ்டிஸ் புகழேந்தி ஐயாவோட தீர்ப்பு. இந்த வழக்குல என்ன இருக்கும் அப்படின்னா மொத்தம் ஒரு விஏஓவும் விஏஓ அசிஸ்டன்ட் 2 பேர் கன்ஃபெஷன், அரெஸ்ட் கன்ஃபெஷன், ரெக்கவரி விட்னஸா இருந்திருப்பாங்க. அந்த விஏஓ விட்னஸ் என்ன செஞ்சிருப்பாங்க, ப்ராசிக்யூஷனுக்கு சப்போர்ட் பண்ணாம இருந்திருப்பாங்க இந்த கேஸ்ல. அதனால பெனிஃபிட் ஆஃப் டவுட் கோஸ் டு அக்யூஸ்ட். அதனால அந்த கேஸ்ல விடுதலை பண்ணிருப்பாங்க. விடுதலை பண்ணிட்டு என்ன சொல்லியிருப்பாங்க, இல்ல இதுல ஒரு சாட்சியம் பிடர் சாட்சியாக இருக்கிறார் அப்படின்னா மற்றொரு சாட்சியையும் விசாரித்திருந்தா சரியா இருக்கும், அரசு தரப்புல அந்த மற்றொரு சாட்சியும் விசாரிக்கப்படணும் அப்படிங்கிற சொன்ன தீர்ப்பு தான் 2020 வால்யூம் 4 மெட்ராஸ் லா ஜர்னல் கிரிமினல் பேஜ் 369. அடுத்தது எந்த இடத்துல ஒரு பொருளை மறைச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது பத்தி பிரிவு 25, 27ல சொல்லியிருக்கக்கூடிய குற்ற ஒப்புதலில் வரணும் அப்படிங்கிறதுக்கான அவசியம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இப்போ கன்சீல் பண்ணிருக்கணும், மறைச்சு வச்சிருக்கணும். ஒரு வாக்குமூலம் ஒருத்தர் கொடுக்கிறார், குற்ற ஒப்புகை செய்கிறார், ஒரு குற்றம் தொடர்பான விஷயங்களை சொல்கிறார், அதன் மூலமாக ஒரு புதிய பொருண்மை வெளிவரப்போகுது அப்படின்னா தான் அந்த 27ல சொல்லியிருக்காங்க. இப்படி அதை பத்தி சொல்லும் பொழுது நியூ ஃபேக்ட் டிஸ்கவரி ஆகணும் அப்படிங்கிறது தொடர்பா என்னென்ன விதங்கள் வேணும் அப்படிங்கறதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தோம். இப்போ நமது சென்னை உயர்நீதிமன்றத்துல வழங்கப்பட்ட ஒரு சில தீர்ப்புகளை பத்தி சொல்லலாம். இப்ப நான் சொல்லக்கூடிய தீர்ப்பு வரிசையா 3 தீர்ப்புகள் சொல்ல போறேன். முதல்ல ஒரு தீர்ப்பு இப்ப சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு கொஞ்சம் முரணா இருக்கும். அதன் பின்னர் இருக்கக்கூடிய தீர்ப்புகள் 27ல பத்தி இருக்கிறத பத்தியே இருக்கக்கூடிய தீர்ப்பு. இந்த 3 வழக்குகளையும் ஆஜரானது யார் அப்படின்னா நம்மளோட லீகல் அலைட்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார் ஃபேக்கல்டி, எனது அருமை நண்பர், மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கக்கூடிய திரு கருப்பசாமி பாண்டியன் அவர்கள் ஆஜராகி முன்னிலையாகிய வழக்கு. அவர் நடத்தின கேஸ் அது. மொத்தம் 3 வழக்குகளை பத்தி சொல்றேன். 3மே அவருதான். ஒண்ணு கட்டவெல்லை அலைஸ் திவாகர், அதாவது பிரின்சிபல் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜ் தேனி வெர்சஸ் கட்டவெல்லை அலைஸ் திவாகர் அப்படிங்கிற வழக்கு. இது 2019 2 மெட்ராஸ் லா ஜர்னல் கிரிமினல் பக்கம் 361, 2019 வால்யூம் 2 மெட்ராஸ் லா ஜர்னல் கிரிமினல் பேஜ் 361.
இந்த கேஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எந்த இடத்துல பொருள் மறைச்சு வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது பிரிவு 25, 27 கீழ் ஒரு குற்ற ஒப்புதலில் வர வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு. இதே மதுரை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில இருக்கக்கூடிய அடுத்த 2 டிவிஷன் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட் என்னென்ன அப்படின்னா, முருகன் வெர்சஸ் ஸ்டேட், இன்னொன்னு மாணிக்கராஜ் வெர்சஸ் ஸ்டேட். ஒண்ணு முருகன் வெர்சஸ் ஸ்டேட், இன்னொன்னு மாணிக்கராஜ் வெர்சஸ் ஸ்டேட். முருகன் வெர்சஸ் ஸ்டேட் வந்து 2020 வால்யூம் 1 மெட்ராஸ் லா ஜர்னல் கிரிமினல் பக்கம் 248. 2021 மெட்ராஸ் லா ஜர்னல் கிரிமினல் பேஜ் 248. இந்த வழக்கு ஒரு அடுத்தது சொல்லக்கூடிய மாணிக்கராஜ் வெர்சஸ் ஸ்டேட் ரெண்டுமே வந்து ரொம்ப அற்புதமான வழக்கு. டிஃபென்ஸ் சைட்ல 27 ரெக்கவரிக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமைக்கு இந்த 2 ஜட்ஜ்மெண்ட் தான் ஒரு அற்புதமான தீர்ப்பு, எதிரி தரப்புக்கு சாதகமான தீர்ப்பு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா இந்த 2 தீர்ப்பை சொல்லலாம். இதுல என்னென்ன சொல்றாங்க, 27ல என்னென்னலாம் வரணும் அப்படின்னா, இன்கிரிமெண்டிங் எவிடன்ஸை பொறுத்தளவுக்கு எப்படி எல்லாம் எதிரிக்கு எதிராக பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத கவனம் கொண்டு பார்க்கணுங்கிறாங்க. 27ல அனுமதிக்கக்கூடிய பகுதி அப்படிங்கிறது எந்த வகையில எவிடன்சரி வேல்யூ இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த 2 தீர்ப்புல ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. இதுல முதல்ல சொன்ன அந்த முருகன் வெர்சஸ் ஸ்டேட் 2021 மெட்ராஸ் லா ஜர்னல் கிரிமினல் பேஜ் 248. இதுல என்ன சொல்றாங்க, the relevancy between the crime and the fact discovered should be proved through other the evidence, not by the confession itself. The relevancy between the crime and the fact discovered should be proved through other witnesses, not by the confession itself. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி கன்ஃபெஷன் விட்னஸும் அதை சப்போர்ட் பண்ணி சேர்த்து சொன்னால் மட்டும்தான் இது ஏற்கணும் அப்படிங்கிறத சொல்லும் பொழுது, the admissible portion of the confession does not even state at which the place there have been kept the weapon, and what has been made admissible is also incomparative evidence was made by the accused person, which is inadmissible under section 25 of Evidence Act அப்படின்னு சொல்றாங்க. From the above confession itself, the accused person have not even stated about the place where which they have been concealed the weapon. எந்த இடத்தில் அந்த பொருளை மறைத்து வைத்திருக்கிறேன் அப்படிங்கிறது தொடர்பாக சொல்லல அப்படின்னு சொல்றாங்க. இது 2020 மெட்ராஸ் லா ஜர்னல் கிரிமினல் பக்கம் 248ல வந்த தீர்ப்பு, முருகன் வெர்சஸ் ஸ்டேட். இந்த தீர்ப்புல தொடர்ந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னை நான் சொல்லுத இடத்திற்கு கூட்டிக்கிட்டு போனீங்கன்னா முகமது மைதீனை வெட்டி கொல்ல பயன்படுத்திய அரிவாளை அடையாளம் காட்டி எடுத்து ஆஜர் செய்கிறேன். பார்க்கணும், திரும்ப அட்மிசபிள் போர்ஷன் மார்க் பண்ண ஏரியாவை அதுல சொல்லியிருக்காங்க. என்னை நான் சொல்லுத இடத்திற்கு கூட்டிக்கிட்டு போனீங்கன்னா முகமது மைதீனை வெட்டி கொல்ல பயன்படுத்திய அரிவாளை அடையாளம் காட்டி எடுத்து ஆஜர் செய்கிறேன். புலிக்குறி கொட்டைய கேஸ்ல சொல்லியிருக்கிற மாதிரிதான், எதிரிக்கு எதிரான ஒரு விஷயம் அதுல இருக்கு அப்படின்னா அது அட்மிசபிள்ல வராது. எடுத்து ஆஜர் செய்கிறேன்னா நியூ ஃபேக்ட், வெப்பனை எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்னா அது நியூ ஃபேக்ட். ஏற்கனவே முடிஞ்ச விஷயத்த பத்தி நான் கொலை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னா அது அட்மிசபிள், அதாவது அக்யூஸ்டுக்கு எதிரான விஷயம். இதுல அதான் என்ன சொல்றாங்க, நேம் ஆஃப் த டிசீஸ்ட் இஸ் inadmissible because it is incriminating அப்படின்னு சொல்றாங்க. இதை தொடர்ந்து அடுத்த நம்ம ஏற்கனவே சொன்ன வழக்கு மாணிக்கராஜ் வெர்சஸ் ஸ்டேட் ரெப்ரசன்ட் பை த இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், ஆழ்வார் திருநகரி போலீஸ் ஸ்டேஷன், தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட். 2019 வால்யூம் 2 லாவிக்லி கிரிமினல் பேஜ் 510. 2019 2 லாவிக்லி கிரிமினல் பேஜ் 510. இதுல ஸ்பெசிபிக் பிளேஸ் ஆஃப் ஹிடன் வெப்பன் நாட் எஸ்டாப்ளிஷ்ட் அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது குறிப்பாக இந்த இடத்தில் அந்த கொலைக்கு, அதாவது அந்த சம்பவத்தில் பயன்படுத்திய அந்த ஆயுதத்தை மறைத்து வைத்திருக்கிறாங்க, இடம் தொடர்பாக சொல்லல அப்படிங்கிறதுனால அந்த வழக்குல எதிரியை விடுதலை பண்ணியிருப்பாங்க. 27 ரெக்கவரி 27 எவிடன்ஸ் ஆக்டுக்கு ஒரு அற்புதமான தீர்ப்பு. இந்த வழக்குகளை பொறுத்தளவு முன்னிலையானது வழக்கறிஞர் கருப்புசாமி பாண்டியன் அவர்கள் ஆஜரான வழக்கு அது. அடுத்தது அக்யூஸ்டோட பிரசன்ஸ் வேணுமா வேணாமா அப்படின்னு அடுத்த ஒரு கொஸ்டின்.
இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கும் பொழுது எல்லாம் என்ன பார்த்துட்டு இருந்தோம்? கன்ஃபெஷன், அதை பேஸ் பண்ணி டிஸ்கவரி போது அவர் எடுத்து அடையாளம் காட்டி ஆஜர் செய்யணும், அவரால் அந்த புது விஷயம் புதிய பொருண்மை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். இப்போ இன்னொரு சுவாரஸ்யமான வழக்கு, இந்த டிஸ்கவரியை பொறுத்தளவுக்கு அக்யூஸ்டோட பிரசன்ஸ் தேவையா தேவையில்லையா அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு புதிதாக ஒரு பொருண்மையை எடுத்து சொல்றது எது, அதாவது ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கக்கூடிய நபர் சொல்றார் அப்படின்னா எந்த இடத்தில் இருக்கிறது அப்படிங்கிறத சொன்னாலே போதும். இதை எடுத்து அவர் அடையாளம் காட்டி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான அவசியம் இல்லை அப்படின்னு சொன்ன வழக்கு 2014 வால்யூம் 1 லா வீக்லி கிரிமினல் பக்கம் 85, 2014 1 லா வீக்லி கிரிமினல் பேஜ் 85, கே ராமராஜ் விசஸ் ஸ்டேட் அப்படிங்கிற வழக்கு. 2014 1 லா வீக்லி கிரிமினல் பேஜ் 85, கே ராமராஜ் விசஸ் ஸ்டேட் அப்படிங்கிற வழக்கு. இந்த வழக்குல ஒரு டிஎன்பிஜேவோட ஜட்ஜ்மெண்ட், இது டிவிஷன் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட். அதுல லார்ட்ஷிப் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு உதாரணத்தோட சேர்த்து சொல்றாங்க. இப்போ ஒரு நபர் கைது செய்யப்படுகிறார். அவர் கைது செய்யக்கூடிய இடம் சென்னை. அவர்கிட்ட ஒரு நியூ ஃபேக்ட் ஒன்னு டிஸ்க்ளோஸ் ஆகுது, ஒரு புதிய பொருண்மையை வெளிப்படுத்துகிறார். அந்த புதிய பொருண்மை என்ன அப்படின்னா, மதுரையில இருக்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல பாம் வச்சிருக்கேன், அது இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த பாம் வெடிச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா மதுரையில இருந்து சென்னை அப்படிங்கக்கூடிய தூரம் ஒரு தொலை தூரம். இப்போ சென்னையில இருக்கக்கூடிய கைது செய்யப்பட்ட அந்த நபரை மதுரைக்கு கூட்டிட்டு அவர் சொல்லி அவர் அடையாளம் காட்டிதான் எடுத்து ஆஜர் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நடைமுறைக்கு ஒரு சாத்தியம் இல்லாத ஒரு சூழல். அதுக்குள்ள குறுகிய கால நேரத்துல அந்த பாம் வெடிச்சிரும் அப்படின்னா இப்ப சொல்றாங்க அப்படின்னா, இப்ப நேரம் இப்ப என்ன மணி 7:30 ஆகுது அப்படின்னா அவர் சொல்றாரு அப்படின்னா இன்னும் குறுகிய நேரம், இன்னும் ஒரு 10 நிமிடத்துல ஒரு 15 நிமிஷத்துல அந்த பாம் வெடிச்சிரும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா அந்த குறுகிய காலத்திற்குள் அந்த இடத்துல டிராவல் பண்ணி போக முடியாது. அப்படி இருக்கும் பொழுது அவரால் சொல்லக்கூடிய அந்த டிஸ்கவரியை பொறுத்தளவுக்கு இருக்கு அப்படின்னா இதுக்கு எதிரியை அடையாளம் காட்டித்தான் அதை எடுத்து ஆஜர் செய்யணும், இல்ல அதன் அடிப்படையில தான் அதுக்கு எடுக்கணும், பொறுமை கண்டுபிடிக்கப்படணும் அப்படிங்கிறது வராது அப்படின்னு சொன்ன வழக்கு. இது டிஎன்பிஜே ஐயாவுடைய தீர்ப்பு. 2014 1 லா வீக்லி கிரிமினல் பக்கம் 85ல வெளியான கே ராமராஜ் விசஸ் ஸ்டேட் அப்படிங்கிற தீர்ப்புல இதை பத்தி சொல்லியிருப்பாங்க. அடுத்தது இன்னொரு ஃபேமஸான வழக்கு, ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். இதுல கன்ஃபெஷனை பொறுத்தளவுக்கு அவர் தான் நேரடியாக எடுத்து அடையாளம் காட்டி ஆஜர் செய்யணும் அப்படிங்கிறத பொறுத்தளவுக்கு 27ல வராதுன்னு சொன்னோம். ஆனா நீதிமன்ற சாட்சியத்துல அடையாளம் காட்டுதல் அப்படிங்கிறது மிக முக்கியம். ஐடென்டிஃபை பண்றது அக்யூஸ்டா இருக்கட்டும், வெப்பனா இருக்கட்டும், அந்த எம்ஓவா இருக்கட்டும், எதா இருந்தாலும் அடையாளம் அப்படிங்கிறது இருக்கணும். அது எந்தெந்த வகையில் அந்த அடையாளங்கள் காட்டப்படுது, அது காட்டக்கூடிய விதம் எந்த வகையில் ஏற்கணும் அப்படிங்கிறத பத்தி சொன்ன மிகவும் பிரபலமான ஒரு தீர்ப்பு நம்ம சென்னை உயர் நீதிமன்றத்தில் டிவிஷன் பெஞ்சில வழங்கப்பட்ட தீர்ப்பு. இந்த தீர்ப்பை வழங்கியது மரியாதைக்குரிய நீதியரசர், மரியாதைக்குரிய ஐயா SNJ அவர்களுடைய தீர்ப்பு. இது 2012 லா வீக்லி கிரிமினல் பக்கம் 210, 2012 1 லா வீக்லி கிரிமினல் பேஜ் 210, பாஞ்சாலி அலைஸ் சவரிதாஸ் அண்ட் 2 others விசஸ் ஸ்டேட். பாஞ்சாலி விசஸ் ஸ்டேட் இந்த தீர்ப்பு. இந்த தீர்ப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப ஒரு 4 எதிரிகள் இருக்காங்க அப்படின்னா 4 எதிரிகள் என்னென்ன எதிரி என்னென்ன விதமான ஆயுதம் வைத்திருந்தார், என்னென்ன எதிரி என்னென்ன ஆயுதத்தினால் அதாவது எந்த வகையில் சம்பவ செயலில் ஈடுபட்டார் அப்படிங்கிறது குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கணும். அப்படி இருந்தாதான் இது ஏற்கக்கூடிய ஒரு சாட்சியம் அப்படின்னு சொன்ன தீர்ப்பு அது. 2012 1 லா வீக்லி கிரிமினல் பேஜ் 210. இதுல சொல்லியிருக்கிறாங்க என்னன்னா, such a relevancy can be established by many ways. Mostly the relevancy will be spoken to by the eyewitness to the occurrence. In other words, the eyewitness would identify the weapon used by each accused. In other words, அவங்க சொல்றது
the eyewitness would identify the weapon used by each accused அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இத பத்தி பார்ப்போம். இன்கேஸ் இப்போ ஒரு அக்கரன்ஸ் நடக்குது, இப்போ ஒரு சம்பவ செயல் நடக்கும் பொழுது அந்த அந்த க்ஷணத்தில் அந்த நேரத்தில் உடனடியாக அந்த எதிரி கைது செய்யப்படுகிறார் அல்லது பிடிபட்டிருக்கிறார் அப்படின்னா அந்த நேரத்துல கன்ஃபெஷன் வேணுமா அப்படின்னு கேட்டா அது அவசியம் இல்லை அப்படின்னு சொன்ன தீர்ப்பு என்ன அப்படின்னா 2007 வால்யூம் 1 மெட்ராஸ் லா ஜர்னல் கிரிமினல் பக்கம் 701 701 2007 வால்யூம் 1 மெட்ராஸ் லா ஜர்னல் கிரிமினல் பேஜ் 701 பிரபாகரன் அண்ட் அதர்ஸ் விசஸ் ஸ்டேட் அப்படிங்கிற தீர்ப்புல இத பத்தி சொல்லியிருக்காங்க. அடுத்தது இப்போ சாதாரணமா ஒரு குற்ற ஒப்புதல் அடிப்படையில கண்டுபிடிக்கப்பட்ட அந்த பொருண்மை தொடர்புடைய பொருண்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அந்த குற்ற ஒப்புதலுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கும் இடையே இருக்கக்கூடிய தொடர்பு எப்படி இருக்கணும் அப்படிங்கறது சொல்றாங்க. இப்போ ஒரு புதிய பொருண்மை பற்றி சொல்லுகிறார். புதிய பொருண்மை பொறுத்தளவுக்கு தொடர்புடைய பொருண்மையாகத்தான் அது இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அந்த குற்ற ஒப்புதலுக்கும் கண்டுபிடிப்புக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு கட்டாயம் நிரூபிக்கப்படணும். குற்ற சம்பவத்திற்கு குற்ற செயலுக்கும் அதன் தொடர்புடைய பொருண்மைக்கும் இரண்டையும் இணைக்கக்கூடிய வகையில் அதான் ரெண்டுத்துக்கும் ஒரு நெக்ஸஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி சொன்ன வழக்கு என்ன அப்படின்னா 2019 வால்யூம் 2 மெட்ராஸ் லா ஜர்னல் கிரிமினல் பேஜ் 444 ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் ஜேயோட தீர்ப்பு லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் இது 2019 வால்யூம் 2 மெட்ராஸ் லா ஜர்னல் கிரிமினல் பேஜ் 444 டாக்டர் முருகேசன் வெர்சஸ் டெபுட்டி சூப்பரண்டன்ட் ஆஃப் போலீஸ் இந்த வழக்குல சொல்லியிருக்காங்க. 2019 2 மெட்ராஸ் லா ஜர்னல் கிரிமினல் 444 பேஜ் நம்பர் 444. இதுல என்ன சொல்றாங்க? குற்ற ஒப்புதல் அடிப்படையில் கண்டுபிடிக்கப்பட்ட பொருண்மை தொடர்புடைய பொருண்மையாக இருக்க வேண்டும். அந்த குற்ற ஒப்புதலுக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட பிடிப்பிற்கும் இடையே ஒரு தொடர்பு இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த தீர்ப்பு 2019 வால்யூம் 2 மெட்ராஸ் லா ஜர்னல் கிரிமினல் பக்கம் 444. அதே மாதிரி அடுத்தது இன்னொன்னு சொல்லணும் அப்படின்னா பிரிவு 27 கீழ்ல கைப்பற்றுதல் தொடர்புடைய சாட்சி ஒருத்தர் பிறர் சாட்சியா மாறிடுறார் அப்படின்னா அந்த பிறர் ஏற்கனவே நம்ம ஒரு தீர்ப்புல பார்த்தோம். ஒரு சாட்சி பிறர் சாட்சியா மாறிட்டார் அப்படின்னா அவரு தொடர்புடைய இன்னொரு சாட்சியையும் நம்ம விசாரிக்கணும் அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருந்தாங்க. அப்படிங்கிற வழக்கை பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதே மாதிரியான அது 2020 மெட்ராஸ் லா ஜர்னல் கிரிமினல் வால்யூம் 1ல ரிப்போர்ட் ஆயிருந்த 248 பேஜ்ல ரிப்போர்ட் ஆயிருந்த 2020 வால்யூம் 4 மெட்ராஸ் லா ஜர்னல் கிரிமினல் பக்கம் 369ல வெளியாயிருந்த ஜெயராஜ் வெர்சஸ் ஸ்டேட் அப்படிங்கிற தீர்ப்புல சொன்னதை பத்தி பார்த்தோம். இப்போ அதே மாதிரிதான் இப்போ அந்த 27 பிரிவின் கீழ் இருக்கக்கூடிய அந்த சாட்சியத்தை தொடர்பாக சாட்சி பிறர் சாட்சியாக மாறிட்டார் அப்படின்னா அதை பொறுத்தளவுக்கு அந்த புலன் விசாரணை அதிகாரியின் மூலமாக சொல்லக்கூடிய அந்த சாட்சியம் பொறுத்தே போதுமான ஒன்று அப்படின்னு சொல்றாங்க. இது சொன்னது எங்க அப்படின்னா நம்மளுடைய இந்திய உச்ச நீதிமன்றத்துல சொன்ன தீர்ப்பு மல்லிகார்ஜுன் அண்ட் அனதர்ஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா. மல்லிகார்ஜுனா அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா. இது 2019 வால்யூம் 3 எஸ்இசி கிரிமினல் பக்கம் 563. 2019 வால்யூம் 3 எஸ்இசி கிரிமினல் பக்கம் 563. இதுவும் லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட். அதுல என்ன சொல்றாங்க? கன்ஃபெஷன் ரெக்கவரி அந்த விட்னஸஸ் ஹாஸ்டைல் ஆனாலும் ஈவன் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசருடைய எவிடன்ஸை வச்சு தாராளமா அதன் மூலமாகவே நிரூபிக்கப்பட்டதாகவே ஏத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இந்த தீர்ப்பு 2019 வால்யூம் 3 எஸ்இசி கிரிமினல் பக்கம் 563. இந்த தீர்ப்புல அதை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது குற்ற ஒப்புதல் வாக்குமூலத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரிவு 27 கீழ் அனுமதிக்கப்பட்ட பகுதி அப்படின்னா அதை அப்படியே சாட்சியத்துல கொண்டு வரணும். எவிடன்ஸ்ல டெபோசிஷன் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது
அந்த அனுமதிக்கப்பட்ட பகுதியை அவ்வாறாக அதுல என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த வார்த்தையை அப்படியே வந்து ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்ன தீர்ப்பு என்ன அப்படின்னா 1992 1 கிரைம்ஸ் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கருப்பையா விசஸ் ஸ்டேட் 1992 1 கிரைம்ஸ் பேஜ் 537. அடுத்தது இதுல இன்னொரு விவரங்கள்ல கொடுத்து பார்க்கணும் அப்படின்னா இப்ப சாதாரணமா கைது மற்றும் ஒப்புதல் தொடர்பான ஆவணங்கள் சாட்சி விசாரணையின் போது அரசு தரப்புல இன்கேஸ் அந்த ஆவணங்கள் குறியீடு செய்யப்படாத சூழல் ஏற்பட்டுருது இல்ல குறியீடு செய்யப்படாமல் விடுபட்டு போயிடுச்சு அப்படின்னா அதனை நீதிமன்றமே வந்து குறியீடு செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்ன கேஸ். அதாவது கன்ஃபெஷன் ரெக்கவரி அது தொடர்புடைய ஆவணங்களை ரெக்கார்ட் பண்ணாம விட்டுட்டாங்க அப்படின்னா அதை நீதிமன்றமே வந்து ரெக்கார்ட் பண்ணிடலாம், அதை நீதிமன்றமே குறியீடு செஞ்சிடலாம் அப்படின்னு சொன்னதுதான் பெஸ்ட் பேக்கரி கேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கு. 2004 AIR சுப்ரீம் கோர்ட் பேஜ் 3114. 2004 AIR சுப்ரீம் கோர்ட் பேஜ் 3114. இந்த கேஸ்ல என்ன சொல்றாங்க, மார்க் பண்ணாத டாக்குமெண்ட் கோர்ட் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது குறியீடு செய்யப்படாத ஆவணங்கள் நீதிமன்றம் கவனத்தில் ஏற்க முடியாது அப்படின்னு சொல்றதுனால மார்க் பண்றதுக்கு நீதிமன்றமே மார்க் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொன்ன வழக்கு தான் இந்த 2004 AIR சுப்ரீம் கோர்ட் பேஜ் 3114 இந்த ஜட்ஜ்மெண்ட். அடுத்தது அட்மிசிபிலிட்டி. அதை பொறுத்தளவுக்கு the fact and discovered must be relevant. The information given by the accused should be result in discovery. Even the confession leading to discovery is admissible அப்படின்னு சொன்னது ரொம்ப ஃபேமஸான ஜட்ஜ்மெண்ட், பழைய ஜட்ஜ்மெண்ட். 1972 SEC கிரிமினல் பேஜ் 88. 1972 SEC கிரிமினல் பேஜ் 88ல ரிப்போர்ட் ஆன ஹிமாச்சல் பிரதேஷ் அட்மினிஸ்ட்ரேஷன் வெர்சஸ் ஓம் பிரகாஷ். ஹிமாச்சல் பிரதேஷ் அட்மினிஸ்ட்ரேஷன் வெர்சஸ் ஓம் பிரகாஷ் 1972 SEC கிரிமினல் பேஜ் 88ல ரிப்போர்ட் ஆன இந்த ஜட்ஜ்மெண்ட். அடுத்தது ஒரு டாக்டரின் ஒண்ணு சொல்லலாம், கன்ஃபர்மேஷன் பை சப்சிக்வெண்ட் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டாக்டரின் ஆஃப் கன்ஃபர்மேஷன் பை சப்சிக்வெண்ட் ஈவெண்ட், அதாவது பின் நிகழ்வு மூலம் உறுதிப்படுத்துதல் தத்துவம் அப்படின்னு சொல்றாங்க. பின் உறுதிப்படுத்துதல் மூலம் பின் நிகழ்வு மூலம் உறுதிப்படுத்தும் தத்துவம் அப்படின்னா என்ன சொல்லலாம்னா, இப்போ கொலை செய்யப்பட்டிருக்கிறார் ஒரு நபர் அப்படின்னா அந்த நபரின் உடலை கைப்பற்றப்படுகிறது அப்படிங்கும் பொழுது, அவ்வாறு கைப்பற்றப்படும் பொழுது அந்த நபர் கொடுத்த ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில அவர் சொல்லி இறந்த அந்த உடலை கைப்பற்றினாங்க அப்படின்னா அதை வைத்து அவர் தந்த குற்ற ஒப்புகையை உண்மையானதுதான் அப்படிங்கிறதை ஏத்துக்கலாம். அதாவது ஒருவர் ஏற்கனவே கொலை செய்யப்படுகிறார், அது பின் நிகழ்வு மூலம் உறுதிப்படுத்துதல் தத்துவம் அப்படின்னா ஒரு நிகழ்வு முடிஞ்சிருது, ஒரு நிகழ்வு முடிஞ்சதற்கு பிறகு அது தொடர்புடைய விஷயங்களை வந்து எப்படி ஏத்துக்கலாம். அவரால் இப்போ ஒருத்தர் சொல்றார், ஒரு நபரை கொலை செய்து விட்டோம், அந்த கொலை செய்யப்பட்ட நபருடைய உடல் இங்க இருக்கு, இவர் தான் அந்த நபர் அப்படின்னு சொன்னா பின் நிகழ்வு பொறுத்தளவுக்கு சொல்றாங்க. இந்த பின் நிகழ்வு பொறுத்தளவுக்கு அதாவது ஒரு கொலை செய்யப்பட்ட நபர் உடல் கைப்பற்றப்படுறாங்க அப்படிங்கும் பொழுது அந்த கைப்பற்றப்படுவது அந்த நபர் கொடுத்த குற்ற ஒப்புதல் அடிப்படையில அவர் சொல்லி அந்த இறந்த உடல் கைப்பற்றியதை வச்சு அவர் தந்த குற்ற ஒப்புகை அப்படிங்கிறது உண்மையான ஒண்ணு அப்படிங்கிறத நம்புறாங்க, அதை உறுதிப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த டெட் பாடிய பொறுத்தளவுக்கு டிஸ்கவரி பண்ணுது ஒரு கன்ஃபெஷன் மூலம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி சொன்ன வழக்கு. டெட் பாடி டிஸ்கவர்ட் பை த கன்ஃபெஷன் இஸ் ஆல்சோ அட்மிசிபிள் அப்படின்னு சொல்றதுதான் இப்போ லேட்டஸ்டா வந்த ஜட்ஜ்மெண்ட். 2018 கிரிமினல் லா ஜர்னல் பேஜ் 4226. 2018 கிரிமினல் லா ஜர்னல் பேஜ் 4226. தஷ்வந்த் வெர்சஸ் ஸ்டேட். தஷ்வந்த் வெர்சஸ் ஸ்டேட்.
அதுல சொல்லியிருக்காங்க. அடுத்தது இப்ப ஒரு பொருண்மை மிகச்சரியா பிரிவு 27 கீழே வரல அப்படின்னா அது சாட்சிய சட்ட பிரிவு 8 கீழே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி சொன்ன வழக்கு தான் 2014 2 SEC கிரிமினல் பக்கம் 626 2014 2 SEC கிரிமினல் பேஜ் 626 தாமோதேவ் யாதவ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ். இந்த வழக்குல அதை பத்தி சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு குற்ற ஒப்புகை அப்படிங்கிறது ஒருத்தர் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கிறார். குற்ற ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில எந்த ஒரு புதிய பொருண்மைகளும் வெளிப்படல அப்படின்னா அந்த குற்ற ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பொருண்மை இல்லாத ஒரு நிலை சாட்சிய சட்டத்தினால் சாட்சியங்களால் நீதிமன்றத்தில் ஏற்கப்பட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ there is no discovery of facts in confession, there is no evidentiary value அப்படின்னு சொல்லுவாங்க. இத சொன்ன தீர்ப்பு 2016 வால்யூம் 1 கிரிமினல் லா ஜர்னல் பேஜ் 228 2016 வால்யூம் 1 கிரிமினல் லா ஜர்னல் பேஜ் 228 இந்த தீர்ப்புல சொல்லியிருக்காங்க. இந்திரா தாலால் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹரியானா தீர்ப்பு 2016 1 லாவிக்லி கிரிமினல் பக்கம் 228ல சொன்ன தீர்ப்பு. அடுத்தது ஏற்கனவே நம்ம பார்த்திருந்தோம். இப்போ ஒரு நியூ டிஸ்கவரியை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த நபருக்கு தெரிந்ததாக இருக்கணும், புதிதாக இருக்கணும். அது அந்த ஒரு வழக்கோடு இல்லதான் அந்த நிகழ்வோடு அவரால் சொல்லப்பட்ட அந்த ஒப்புதல் வாக்குமூலத்துடன் தொடர்பு உடையதாக இருக்கணும். அது அவருக்கு மட்டுமே தெரிஞ்சதா இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி சொல்லுவோம். இப்போ கன்சீல் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கும் பொழுது இப்போ ஒரு பொருளை புதிய பொருண்மை குறித்து சொல்லும் பொழுது அது திறந்த வெளியில் இருந்தால் அதை எவ்வாறு எடுத்துக்கணும்? இப்ப ரெக்கவரி பண்றாங்க போறாங்க அப்படின்னா அந்த ரெக்கவரி பண்ணக்கூடிய அந்த ஆர்டிக்கல் ஓப்பன் பிளேஸ்ல இருந்துச்சுன்னா அதனுடைய எவிடன்சரி வேல்யூ என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படின்னா இது கொஞ்சம் பழைய தீர்ப்பு. மாண்புமிகு உச்சநீதிமன்ற நீதியரசர் மரியாதைக்குரிய KT தாமஸ் ஐயா அவர்களால் வழங்கப்பட்ட தீர்ப்பு. ஸ்டேட் ஆஃப் ஹிமாச்சல் பிரதேஷ் வெர்சஸ் ஜீத் சிங் அப்படிங்கிற வழக்கு 1999 சுப்ரீம் கோர்ட் கிரிமினல் பேஜ் 539 1999 சுப்ரீம் கோர்ட் கிரிமினல் பேஜ் 539. இதுல என்ன சொல்றாங்க? ரெக்கவரி merged from the place open and accessible to all unless incriminating articles is hidden or concealed, its discovery at instant of accused shall not be admissible. அதாவது திறந்த வெளியில எல்லாருக்கும் தெரியக்கூடிய இல்ல புழக்கத்தில் இருக்கக்கூடிய நிலையில இருக்கு அப்படின்னா இது 27 கீழே வராது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த 27 பொறுத்தளவுக்கு எந்தெந்த வழக்குகள்ல பெரிய அளவுல பயன்படும்? இப்ப கன்ஃபெஷன் ரெக்கவரி இதன் அடிப்படையில ஒரு வழக்கை முடிவு செய்யணும் அப்படின்னா அந்த குற்றத்துடன் தொடர்பு படுத்தி சொல்வதற்கு என்னென்ன நிலைகள் இருக்கணும்? இப்போ நேரடியாக ஒரு குற்றச்சம்பவம் குறித்து ஒருத்தர் பாக்குறாங்க அப்படின்னா அந்த ஐ விட்னஸ் சொல்றது போதும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த ஐ விட்னஸ் இல்ல ஒரு சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸா இருக்கு. சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ்னா நேரடி சாட்சிகள் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலையில இது பெருவாரியா பாத்தீங்கன்னா திருட்டு வழக்குகள்ல யாரோ திருடிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு வழக்கிலோ இல்ல யாரோ ஒரு நபர் கொலையுண்டு இருக்கிறார், அது எந்த வகையில் அந்த இறப்பு ஏற்பட்டதுங்கிறது தெரியாத நிலையில இருந்தால் மட்டுமே, அதாவது அந்த சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் மட்டும் வச்சு ஒரு கேஸ் மூவ் ஆகுது அப்படின்னா அந்த வழக்கை பொறுத்தளவுக்கு மிகவும் முக்கியமான ஒன்று அப்படின்னா இந்த பிரிவு 27 கீழ் இருக்கக்கூடிய இந்த பிரிவு 27 கீழ் இருக்கக்கூடிய அந்த சாட்சியம் மிக முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. இத சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ்ல எப்படி பார்க்கலாம் அப்படிங்கறது பொறுத்து ரொம்ப பிரபலமான வழக்கு நம்ம தமிழ்நாட்டுல நடந்த வழக்கு. அது நாவரசு கொலை வழக்குன்னு சொல்லக்கூடிய கேஸ். சுப்ரீம் கோர்ட்ல கன்விக்ஷனை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸ்டேட் ரெப்ரசன்ட் பை இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு மிஸ்ஸஸ் ஜான் டேவிட். இந்த வழக்குல என்னென்னலாம் சொல்றாங்க அப்படின்னா 3 விதமான விஷயங்களை பத்தி சொல்றாங்க. அதுல என்ன? மோட்டிவ் பத்தி சொல்றாங்க, லாஸ்ட் தீம் தியரி
பத்தி சொல்றாங்க. அடுத்தது செக்ஷன் 27 பொறுத்தளவுக்கு ரெக்கவரியை பொறுத்தளவுக்கு இருக்கணும், செயின் லிங்க் இருக்கணும். இப்போ இப்ப நேரடியான சாட்சியங்கள் இருந்துச்சு அப்படின்னா வேற எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ சூழ்நிலை சாட்சியம் மட்டும் இருக்கு, சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் மட்டும் இருக்கு அப்படின்னா மிகவும் முக்கியமான ஒண்ணு என்ன அப்படின்னா அவர்களுக்குள் இடையே இருந்த அந்த விரோதத்தை உறுதிப்படுத்தணும், இல்ல அது தொடர்பான சாட்சியம் கண்டிப்பா நிரூபிக்கப்படணும் அரசு தரப்புல. அதான் சொல்றாங்க, மோட்டிவ் வேணும். அடுத்தது அவங்க அந்த கேஸ்ல சொல்லியிருக்கிறது லாஸ்ட் தியரி இருந்துச்சுன்னா அது வேணும். செக்ஷன் 27ல சொல்லியிருக்கக்கூடிய அந்த ரெக்கவரியை பொறுத்தளவுக்கு அந்த வழக்குல சொல்லியிருப்பாங்க. அந்த வழக்குல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, the law is well settled that the each and every incrementing circumstance must be clearly established by the reliable and clinching evidence, and the circumstance so proved much from the chain of events from which the only irresistible conclusion that could be drawn in guilty of the accused, and that no other hypothesis against the guilt is possible அப்படின்னு இந்த தீர்ப்புல சொல்றாங்க. அதாவது நேரடி சாட்சியங்களுக்கும் சூழ்நிலை சாட்சியங்கள், அதாவது டைரக்ட் விட்னஸ்க்கும் சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் இருக்கிறத பொறுத்தளவுக்கு பார்க்கணும் அப்படின்னா இந்த செக்ஷன் 27 வந்து 27 பொறுத்தளவுக்கு சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸுக்கு மிக 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 முக்கியமான ஒரு பிரிவு அப்படின்னே சொல்லலாம். இப்போ ரெக்கவரி எல்லாம் பொறுத்தளவுக்கு பார்த்துட்டோம். இப்போ இந்த ரெக்கவரி எல்லாம் பொறுத்தளவுக்கு எந்த வகையில இருக்கணும், ரெக்கவரி பண்றது வந்து எந்த வகையில இருக்கணுங்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் இது சாட்சியத்தின் அடிப்படையில எந்த வகையில் ஏற்கக்கூடிய ஒன்று அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். இப்போ ரெக்கவரி பண்ணாதான் அந்த குற்ற செயலில் இதை வந்து தொடர்பு படுத்துறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படிங்கும்பொழுது ரெக்கவரிங்கிறது அவசியம் இல்லை அப்படின்னு சொன்ன வழக்கு ஒண்ணு இருக்கு. இது 2005 SEC கிரிமினல் பக்கம் 1629, 2005 SEC கிரிமினல் பேஜ் 1629. அன்வர் அருள் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ், 2005 SEC கிரிமினல் பேஜ் 1629. இதுல நான் ரெக்கவரி ஆஃப் வெப்பன், ஐ விட்னஸ் ஸ்டேட்டிங் that the assault with the knife, eyewitness in the present case have described the knife merely because of the knife has not been recovered during the investigation. Same cannot be factored to the discard of evidence of eyewitness. அதாவது சம்பவ நடந்ததாக சொல்லக்கூடிய அந்த சம்பவ செயலில் ஈடுபட்ட நபர் அந்த சம்பவ செயலில் பயன்படுத்திய அந்த ஆயுதம் கைப்பற்றப்படவில்லை அப்படின்னாலும் அது வழக்கை பாதிக்காது. அதாவது அவங்க சொல்றது அரசு வழக்கை பாதிக்காது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு வேற ஒரு வழக்கு ஒண்ணு சொல்றாங்க அப்படின்னா, இப்போ ஒருத்தர் நபர் வந்து சம்பவ செயலில் ஈடுபடக்கூடிய நபர் அவரு சொல்றார், நான் வந்து ஒருவரை வந்து கத்தியால குத்தி கொலை பண்ணிட்டேன், அந்த கத்தியை வந்து ஓடக்கூடிய நதியில் நான் தூக்கி போட்டுட்டேன், அதனால வந்து அவரால் ரெக்கவரி பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை இருக்கு அப்படின்னா எப்படி எடுத்துக்கலாம். இல்ல ஒரு சம்பவ செயலில் ஈடுபட்ட பொழுது அந்த வெப்பனை வந்து நான் ஒரு போக்கு வாகனத்துல போட்டேன், ஒரு போக்கு லாரியில போட்டுட்டேன், அதனால அது எங்க போனுச்சுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னால் அந்த வெப்பனை பொறுத்தளவுக்கு ரெக்கவரி இருந்தா மட்டும்தான் இது வந்து ஏற்கக்கூடிய ஒன்று அப்படிங்கிற நிலை இல்லை நேரடி சாட்சிகள் இருக்கும் பொழுது. சூழ்நிலை சாட்சியங்கள் மட்டும் இருக்கு அப்படின்னா அதனுடைய நிலைப்பாடே மொத்தமாக வேற மாதிரி மாறிடும். அதை பொறுத்தளவுக்கு வந்து மோட்டிவ் என்னங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், செயின் லிங்க் இருக்காங்கிறத பார்க்கணும், அதன் அடிப்படையில அந்த ரெக்கவரியை பொறுத்தளவுக்கு எந்த வகையில அது இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இது எல்லாமே வேற. ஆனா இப்போ மிக சமீபத்தில் ஒரு வழங்கப்பட்ட இன்னொரு தீர்ப்பு, இந்த தீர்ப்பு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நமது இந்திய உச்ச நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்ட தீர்ப்பு. ராகேஷ் அண்ட் அனதர், ராகேஷ் அண்ட் அனதர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ், ராகேஷ் அண்ட் அனதர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ். இந்த வழக்கு 6/7/2021, 6 ஜூலை 2021 அன்னைக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பு. இது கிரிமினல் அப்பீல் நம்பர் 556 ஆஃப் 21, 556 ஆஃப் 2021. ராகேஷ் அண்ட் அனதர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி அண்ட் அனதர். இந்த வழக்குல என்ன சொல்றாங்க, நான் ரெக்கவரி ஆஃப் த வெப்பன் ஃபார் கன்விக்டிங் அக்யூஸ்ட், recovery of the weapon used in the commission of offense is not sanctioned on, and injury by the gun has been established and proved from the medical evidence,
and the deposition of PW5, injury number 1 by the gunshot. Therefore, it is not possible to reject the oral evidence of PW1 and 2. அதாவது நேரடி சாட்சியங்கள் இருக்கு. அந்த நேரடி சாட்சியங்கள் பொறுத்தளவுக்கு இந்த ஆயுதத்தினால் அவர் பயன்படுத்தினார், குற்றச்சம்பவத்தில் பயன்படுத்திருக்கிறார் அப்படிங்கிறத சொன்னால் மட்டுமே போதும். அது கைப்பற்றப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு இந்த ராகேஷ் அண்ட் அனதர்ஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் அண்ட் அனதர் criminal appeal number 556 of 2021 decided on 6th July 2021 from our Supreme Court. இதுதான் இப்ப இருக்கக்கூடியதுக்கு லேட்டஸ்ட் கேஸ் அப்படின்னு சொல்லலாம். ரெக்கவரி இல்ல அப்படின்னாலும் அது ப்ராசிக்யூஷனுக்கு பாதிக்காது, அதாவது அரசு வழக்கை அது பாதிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப ஓரளவுக்கு 27 பத்தி முடிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன்.